ஏங்க ஒரு பாட்டி ஒரு போஸ்டரில் வந்து செருப்பால் அடித்தாங்க ஸ்டாலினை. என்னம்மா பிடிச்சாங்க தெரியுமா? ஓடி போய் விரட்டி பிடிச்சாங்க, தனிப்படை அமைச்சு. இதிலெல்லாம் காட்டுற முழக்கம் வந்து ஏன் பொதுமக்கள் மேலே நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க? இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை படுறவங்களுக்கெல்லாம் விசாரணையெல்லாம் கூடாது, உடனே பனிஷ்மெண்ட்டு கொடுத்துரும், சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் கோர்ட்டு கேஸே ஒரு 10 வருஷம் இழுக்கிறீங்க, அதுக்குள்ளே ஜாமீன் வாங்கிட்டு போயிடலாம், எவ்வளவோ இருக்குது இன்னும். அப்பா ஆச்சுன்றாங்க, ஆனால் எல்லாமே ரொம்ப தப்பாக நடக்குது. இதோட ஸ்டாப் பண்ணால் நல்லது. வேறு மாதிரி எதுவும் போயிடுச்சுன்னா வந்து நம்ம இங்கே வாழ தகுதியற்ற நாடாக வந்து தமிழ்நாடு வந்து போயிடும். வணக்கம்மா. வணக்கம். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கிறதாம்மா? ஃபுல்லாக 100% சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முக்கிய காரணம் சரியான கற்பித்தல் இல்லைங்கிறது தான். பாலியல் கல்வி வந்து சரியாக சொல்லி தரலைங்கிறது தான். பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக மட்டும் பார்க்குறதால தான் இந்த பிரச்சனை. சரியாக சின்ன வயசுலேருந்தே டீச் பண்ணோன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு. கடந்த 14 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 7 வயசுக்குள்ள, 10 வயசுக்குள்ள, 12 வயசுக்குள்ளன்னு சொல்லி ஒரு 20 பேரை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 60 வயசு ஆயா ஒருத்தங்க, அவங்களையும் அவங்க வீட்டுக்கார கொண்டுட்டு அந்த ஆயாவை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. 2 வயசு குழந்தை. கரெக்ட். பார்க்குறீங்க இது எப்படின்னா சூழ்நிலையும் ஒரு காரணம். நீங்கள் மீடியாவில் என்ன பார்க்குறாங்க அது ஒரு இது இருக்குது. இன்னொன்று எங்கே பாரு வைன் ஷாப்பு அது இதுன்னு சின்ன வயசுலேயே போதை மருந்து இதெல்லாம் பண்ணுறதும் ஒரு காரணம் தான். அதை சரியாக நம்ம கல்வி இது வந்து சரியாக இல்லைன்றதான் என்னோட. சின்ன வயசுலேருந்தே ஆண் பெண்ணா என்ன, உடல் ரீதியாக எப்படி புரிஞ்சுருக்கோம், அது என்ன அப்படின்ற தேவைகளை கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோன்னா இருக்குது. 10th இல்லை இப்போ 9th 10th இருக்குது, லெசன் இருக்குது. ஆனால் அதை நடத்துகிறதே இல்லை பல ஸ்கூல்லுங்கிறதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு டீச்சராக அதை சொல்கிறேன், நடத்துகிறதே இல்லை, அவாய்ட் பண்ணிடும். அதை கரெக்டாக சொன்னாலே பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்றது என்னோட. நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு சரியான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குன்னா அமைச்சரும் முதலமைச்சரும் ஒவ்வொரு இடமும் போய் பார்க்க முடியாது. காவல்துறைக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, பண்ண தான் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன தான் பெண் சுதந்திரம் அதெல்லாம் பேசினாலும் ஓரளவு நம்மளும் பாதுகாப்பாக, பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப டீச்சர்னு சொல்றீங்க, இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் நிறைய மாறி இருக்காங்களோ? ஆமாம், நிறைய நீங்கள் செல்ல 3 வயசு குழந்தை கையில் கொடுத்துட்றீங்க, சாப்பிட்ணும் அழுவுதுன்னு. அது என்ன பார்க்குது நீங்கள் வாட்ச் பண்ணுறதில்ல, எவ்வளோ நேரம் பார்க்குது, என்ன பார்க்குது அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுது. இன்னொன்று எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அதுவும் பார்க்கணும். அதெல்லாம் பேரண்ட் பார்க்குறதில்ல. செல் இருக்க போய் தன்னை ஃப்ரீயாக விட்டால் போதும்னு நினைக்கிற பேரண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பெரிய காரணம், கவனிக்கணும். பிள்ளைங்க டெக்னாலஜிஸ் வளர்ந்தோம், இன்னைக்கு எதுவுமே கற்றுக்காம அந்த குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பெரிய பெண்களை பண்ணுறாங்க, காலேஜ் பெண்களை பண்ணுங்க பரவாயில்ல, குழந்தைகிட்ட அப்படி என்னத்தை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்க? இந்த மாதிரி இது குழந்தைன்றதெல்லாம் கிடையாது, இட்ஸ் ஹார்மோனல். இது அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி டீச் பண்ணுற அந்த எஜுகேஷனை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறேன். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இதில் ஒரு ஃபிசிக்கல் பீரியட் இருக்கு, பிடி பீரியடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்க வைக்கிறீங்க உட்காந்து. ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்க்கவே இல்லை அப்படின்னா எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல மனநிலையில் இருக்கணும் குழந்தை, நம்ம நினைக்கவே இல்லை. மார்க் எடுத்தால் போதும், மார்க் எடுத்தால் அறிவழி, இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் படிக்க வச்சுட்டா போதும்னு நினைக்கிறோம். அடிப்படை மனித நேயத்தை பற்றி சொல்லி தரதே இல்லை. மாரல் சயின்ஸுங்கிறது ஒன்று எடுத்துட்டோமே. இப்போ நான்லாம் சின்ன வயசுல வந்து மாரல் சயின்ஸ் ஒரு பீரியட் ஃபஸ்ட்டு இருக்கும், அது எங்கே இருக்குது, எந்த ஸ்கூலில் இருக்குது மாரல் சயின்ஸ்? அவ்வளோ நல்ல கதைகளை சொல்லி தருவோம், அதெல்லாம் இல்லையே, எடுத்துட்டோம். மார்க் ஓரியன்டாக மட்டுமே எஜுகேஷன் வச்சுருக்கோம்ல, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தானே. ஒரு டீச்சராக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும் நீங்கள் உங்களுடைய கருத்து? இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை படுறவங்களுக்கெல்லாம் விசாரணையெல்லாம் கூடாது, உடனே பனிஷ்மெண்ட்டு கொடுத்துரும், சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் கோர்ட்டு கேஸே ஒரு 10 வருஷம் இழுக்கிறீங்க, அதுக்குள்ளே ஜாமீன் வாங்கிட்டு போயிடலாம், எவ்வளவோ இருக்குது. இன்னும் வந்து சிஸ்டம் குற்றத்தை குறைக்கணும்னா நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டமும் கொஞ்சம் மாற்றணும். இப்போ அவங்க போயிட்டு வந்துடுறாங்க 2-3 மாசத்துல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல கூட பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வந்துட்டு வந்தாலும் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வாழ்க்கை முழுக்க இது ஒரு வழி தான். அதான், ஆமாம், அதுவும் தெரியணும். ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை ஒதுக்கக்கூடாதுங்கிறதும் இந்த கல்வி இதில் வரணும்ல. அது ஒரு விபத்து தான்றது உணர்றது இல்லைல்ல. நீங்கள் பெண்களை அப்படி தானே வச்சுருக்கீங்க. ஆதி காலத்துலேருந்து எல்லா மதமும் பெண்களை கீழ்நிலையில் தான் வச்சுருக்கு. எல்லா மதமும் எந்த கண்ட்ரியில் எடுத்தாலும் பெண்கள்லாம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்குது. மாறி இருக்கு, எவ்வளோ மாறி இருக்கோ, ஆனாலும் இன்னும் மாறுறோம். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அரசியல்வாதிகள் சப்போர்ட் வராங்க, இவன் ஜாதிக்காரன், அரசியல்வாதியும் எல்லாரும் வருவாங்க. அதான் மனநிலை, அதான் சொல்கிறேன். மாரல் இது இல்லை, சின்ன வயசுலேருந்தே மாரல் சயின்ஸே இல்லை. ஒழுக்கம், இது தனி மனித ஒழுக்கத்தை சொல்லியே தராத போது அரசியல்வாதியாக இருந்தான்னா யாராக இருந்தா அப்படி தானே இருக்கும். ஓரிரு மாதங்கள் தான் நடக்குதா? ரொம்ப அதிகமாக நடக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை. இனிஷியல்லே வந்து இது வந்து கட்டுப்படுத்தி இருந்தால் பார்க்குற பொதுமக்களுக்கோ இல்லை நியூஸ் கேட்குறவங்களுக்கோ வந்து ஒரு பயம் இருந்திருக்கும். இதில் வந்து என்னென்னா ஒரு வருஷத்துமே வந்து கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கு. நம்ம நார்த்தை பார்த்துக்கிட்டு நம்ம கோட்டை விட்றோமோன்னு நம்மளுக்கு தோணுது. அவங்களுக்கு தான் ஏதோ இது இல்லை அது இல்லைன்னுட்டு இங்கே நம்ம எல்லாமே கோட்டை விட்ருக்கோம். அப்பா ஆச்சுன்றாங்க, ஆனால் எல்லாமே ரொம்ப தப்பாக நடக்குது. எல்லாத்துக்குமே மூலக்கூறு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு போதை அடிக்ட்டு தான். அதை இனிஷியலில் தடுத்திருந்தால் பரவாயில்ல. அங்கொன்றுமா இங்கொன்றுமா நடக்கும், எல்லா ஆட்சியும் நடக்கும். அதை வந்து நம்ம சட்டம் போட்டு எப்படி தடுக்கிறோமோ, ஒரு கடுங்கோலான குற்றமுறைகளை வந்து ஒரு பயம் கொடுக்கணும். இந்த ஆட்சியில் வந்து பயன்றதே வந்து இல்லை. தப்பு பண்ணுறவங்க அசால்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு அது ஒரு யூனிவர்சிட்டின்னு பார்க்குறது இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறது இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் வந்து ஒரு பச்சை குழந்தைன்னு கூட பார்க்குறது கிடையாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்றைக்கி கூட ஒன்று நடந்திருக்கு தெரியுமா? இன்றைக்கி ஒன்று நடந்திருக்கு. சென்னை மாணவி, திருச்சி மாணவி. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல. இங்கே கஞ்சா, ஊசி இந்த மாதிரி போதைகள் வந்து அதிகமாகிடுச்சு, புழக்கம் அதிகமாகிடுச்சு. அந்த போதை கண்ணை மறைக்கிறதுனால யாருக்கு என்னன்னே தெரியல. இதோட ஸ்டாப் பண்ணால் நல்லது. வேறு மாதிரி எதுவும் போயிடுச்சுன்னா வந்து நம்ம இங்கே வாழ தகுதியற்ற நாடாக வந்து தமிழ்நாடு வந்து போயிடும். இவ்வளோ குறைகள் சொல்கிறீங்க, ஸ்டாலின் எல்லாம் செழிப்பாக இருக்கீங்கன்றாரு. அதுதான், அவருக்கு செழிப்பாக இருக்குது, அவங்க பையனுக்கு செழிப்பாக இருக்குது, இன்மநிதிக்கு செழிப்பாக இருக்குது. 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துருக்காரு, உதய அப்பா கிட்ட. அவர் ஓட்டிக்கிட்டு போகிறாரு, உட்காந்துக்கிட்டு போகிறாரு. அவங்களுக்கு செழிப்பாக இருக்கும், நாட்டு மக்களுக்கு செழிப்பு இல்லை. 2026 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பண்றாரு. சாக வேண்டியது தான், நம்ம ஜெயிச்சா நம்ம சாக வேண்டியது தான். புரியுதுங்களா? ஏங்க, ஒரு பாட்டி ஒரு போஸ்டரில் வந்து செருப்பால் அடித்தாங்க ஸ்டாலினை. என்னம்மா பிடிச்சாங்க தெரியுமா? ஓடி போய் வெரைட்டி பிடிச்சாங்க, தனிப்படை அமைச்சு. சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், வீடியோ வருதா இன்றைக்கி? இதிலெல்லாம் காட்டுற முழக்கம் வந்து ஏன் பொதுமக்கள் மேலே நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க? பொதுமக்கள் இப்போ எங்கள் இது உங்கள் வீட்டில் ஒன்று நடந்திருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்கள் வீட்டு சொந்தக்காரங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ நடந்திருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்கள் யார்? நாங்கள் தானே ஜெயிக்க வச்சோம். வெயிலையும் மழையில கஷ்டப்படுறது யார்? நாங்கள் தானே. நீ கொடுத்த 5000 ரூபாயில் எனக்கு மானம் வந்துடும்மா? திரும்ப 5000 ரூபா கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுருக்கணுமா? என்ன ஆச்சு இது? கேவலமான மானம் கெட்ட ஆச்சு இது. மீண்டும் வருமா? மீண்டும் வந்தால் சாகணுங்க, மீண்டும் வந்தால் சாகணும். இந்த புது ஓட்டர்ஸு இவங்களுக்குலாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் வந்து 2031 வந்து தளபதிக்கா, எந்த தளபதி இப்போ சினிமாவில் வந்து வந்திருக்காரா, அவங்களுக்கா இவங்களுக்கான்னு பார்த்துக்காங்க. அது வந்து 2வது பட்சம். இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு ஒருத்தர் இருந்தார். ஏன்னா இத்தனைக்கும் கொரோனா பீரியட். அது கொரோனா பீரியட்லேயும் வந்து அரசாங்கம் நடத்தி நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணாங்க. அந்த ஆட்சியில் வந்து ரொம்ப கம்மி. அவர் பண்ண சாதனையை வந்து விளம்பரம் பண்ணுறது கூட டைம் கிடையாது. 2021 தேர்தல் சமயத்தில் அவர் பண்ண ஆட்சி விளம்பரம் பண்ணுறது கூட வந்து இங்கே டைம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சரி, இவங்க எல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி வாக்குறுதி கொடுத்து இவங்க வந்துட்டாங்க. வந்தவங்க உங்ககிட்ட என்ன சொத்தை இல்லை, என்ன கேட்குறோம்? சொத்தை இல்லைங்கன்னா புதுசாக ஆட்சிக்கு வரீங்களா? எத்தனை 1000 கோடி சொத்து வச்சுருங்க. இந்த 5 வருஷம் தான் நீங்கள் சம்பாதிக்கணுமா அந்த சொத்தை? அந்த சொத்தை விட்டு நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணால் நான் போடுறேங்க. நான் வந்து ஒரு 4 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த வாட்டம் உனக்கு மாற்றி போடலான்னு இருந்தேன். 4 எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லக்கூடிய எலெக்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்குதுல்ல. உனக்கு நான் எதை பார்த்தினா உனக்கு ஓட்டு போடுறது? புரியுதுங்களா? சரி, உங்கள் அப்பா போனார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் வந்து அப்பான்னு சும்மா விளம்பரம் மட்டும் பண்ணால் எப்படிங்க? அதனால் வந்து புது ஓட்டர்ஸு பொதுமக்களுக்கு வந்து ஏற்கனவே சிறப்பான ஆட்சி கொடுத்தவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்க, நம்ம நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2031 போட்டி போட்டுக்கிட்டோம், யாருன்னா வந்துக்கிட்டோம். நம்ம இந்த 5 வருஷம் டேக்கிள் பண்ணோம், இந்த 5 வருஷத்தை வந்து நம்ம ஈடு கட்டணும். அப்படின்னா நல்ல இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல குற்றங்களே நடக்கலை, அறவே ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டில் நடக்கலை, அவங்க வீட்டில் ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? அவங்க வீட்டு பெண்களுக்கு நடக்கலை. அவங்க வீட்டுக்கு பெண்களுக்கு நடந்தால் ஒழிச்சு கட்டுருவாங்க, பொதுமக்களுக்கு இல்லை. உங்களை போன்றவருக்கும் என்ன போன்றவருக்கும் கிடையாது. இப்போ நான் இது பேசிட்டு போகிறேன்னே, இது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா நாளைக்கு என்ன மேலே எதனா ஒரு சின்ன கேஸில் இருந்தால் கூட என்னை போட்டு உள்ளே போட்டுருவாங்க. சட்ட ஒழுங்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கடை வியாபாரிகள் ஏதோ சின்னதாக ஒரு ஹெல்மெட் போடாமல் போனது, வேலைக்கு போகும்போது ஹெல்மெட் போடாமல் போவோம். அப்போ நம்ம டென்ஷனில் வந்து போலீஸ் எதுவும் பேசியிருப்போம். அதுக்கு வந்து சட்ட ஒழுங்கு வந்து டைட்டாக இறுக்கி பிடிக்கும். பொதுமக்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும்போது ஒன்றும் நடக்காது. இது கேவலமான ஆச்சு நான் சொல்லணும்லாம் இல்லை. பொதுவாக மனசு தொட்டு பார்த்தா வந்து இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஆச்சு, மானங்கெட்ட ஆச்சு.